அவர்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்க மனாம்ல உம்ரா செய்வதாக கண்டிருக்கிறீங்களே, அதை நாங்க உம்ரா செய்ய போவோம் என்று சொல்லி தயாராகினார். இப்ப ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல சொல்றாங்க, யா உம்மு சலமா, நாங்க இப்ப உம்ரா செய்ய போறதுக்கு இருக்கிறோம், தயாராகுங்க. கிட்டத்தட்ட 1400 சஹாபாக்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் இருந்து வந்து துல் ஹுலைஃபா என்று சொல்லக்கூடிய இடத்துல நியத்தை வச்சு கொண்டு வாராங்க. வந்து இப்ப என்ன செய்யறாங்க, தான் வந்த இடத்துல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து அஸ்பான் என்று சொல்லக்கூடிய இடத்துல நிக்கிறாங்க. நின்று இப்ப சொல்றாங்க என்னண்டா, நாங்க ஒரு தூதுவர் ஒண்ணு அனுப்பணும், நாங்க உம்ரா செய்ய வந்திருக்கிறோம் என்பதை மக்காவுல உள்ள வாசிகளுக்கு சொல்றதுக்காக வேண்டி தூது அனுப்பணும்னு சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்ப தயார்படுத்துறாங்க. இப்ப உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு தெரிஞ்சவங்க மக்காவுல யாருமே இல்லை, ஏன கூட்டாளியும் இல்லை, குடும்பமும் இல்லை. உங்களோட மருமகன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கூட்டம், பனு கஅப் என்று சொல்லக்கூடியவங்களுடைய கூட்டம் தான் அந்த மக்காவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களை அனுப்பினா நல்லா இருக்கும் என்று ஆலோசனை சொன்னாங்க. அவங்களோட ஆலோசனைக்கு ஏற்ப உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்புறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அனுப்புறாங்க, நீங்க போய் சொல்லுங்க, நபியும் எங்களோட தோழர்களும் உம்ரா செய்யறதுக்காக வந்திருக்கிறோம், நாங்க இப்ப மக்காவுக்கு வரப்போறோம் என்ற செய்தியை சொல்லி அனுப்புறாங்க. அப்ப அதுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, சஹாபாக்களே, உங்களுடைய எஜமான்கள் இருக்கிறாங்க, மக்காவாசிகள், உங்களுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, உங்களோட குடும்பத்தினர்கள் இருக்கிறாங்க, இவங்க உங்களை கூப்பிட்டா என்ன விட்டுட்டு நீங்க போயிடுவீங்களோ அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். கேட்டுட்டு தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பினா. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போனவங்க 3 நாள் ஆகிச்சு வரல. சஹாபாக்கள் நினைச்சாங்க உஸ்மான அவங்க கொண்டுட்டாங்களோ தெரியான்னு சொல்லி இப்ப பையத்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எப்படி, யா ரசூலல்லாஹ், உங்களை விட்டு நாங்க பிரிய மாட்டோம், உங்களை விட்டு எங்களோட நண்பர்களோ எங்களோட எஜமான்களோ கூட்டாளிகளோ யாரும் கூப்பிட்டாலும் நாங்க போக மாட்டோம், பையத்துர் ரிதுவான் என்று சொல்லப்படும் பையத்து செய்யறாங்க. குர்ஆனுடைய ஆயத்து இறங்குது, லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹத அஷ்-ஷஜரா. எந்த மரத்துக்கு கீழால இருந்து அந்த நபியோடு அந்த சஹாபாக்கள் பையத்து செஞ்சார்களோ அந்த பையத்தை அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். பையத்தை செஞ்சு முடிக்கல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க, இவங்களோட பையத்தை செஞ்சுட்டாங்க. அன்பான ஹாஜிகளே, ஹாஜாக்களே, இப்ப பையத்தை செஞ்சு முடிஞ்சாச்சு. இப்ப உம்ராவுடைய கடமையை நிறைவேற்ற போகணும். இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்களோட பகுதியில் இருந்து சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவர் தூதுவராக வரார். யூதர்களுடைய பகுதியில் இருந்து சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு தூதுவராக வந்து நபியிடத்துல சில விடயங்களை முன்வைக்கிறார். அது எப்படி, 10 வருஷம் உங்களால வந்து உம்ரா செய்ய முடியாது. அதே போல மதீனாவில் இருந்து யாராவது இங்க வந்து நாங்க அவங்களை பிடிச்சிட்டா நாங்க விட மாட்டோம். மக்காவில் இருந்து யாராவது மதீனாவை நோக்கி வந்தா நீங்க பிடிச்சா கட்டாயம் விட்டுடுவோம். இப்படி பல நிபந்தனைகளை வச்சு நபியிடத்துல சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவன் அவங்களோட நிபந்தனைகளை சொல்றார். இப்ப இதை எழுதணுமே, எழுதுறதுக்காக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா அலி, இவர் சொல்ற நிபந்தனைகளை எழுதுங்க. இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு பிஸ்மில்லாஹ், நபி சொன்னாங்க பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி எழுதுங்க. இப்ப சுஹைல் இப்னு அம்ர் கேட்கிறான், அது என்ன பிஸ்மில்லாஹ் எழுதுறீங்க, மின் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று சொல்லி எழுதுங்க. யாரு எழுதுற லெட்டர் என்று வேணுமே, யாரு எழுதுற ஒரு அதாவது ஒரு கடிதம் என்று விளங்கோடும், மின் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று எழுதுங்க. இப்ப மின் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று எழுதிட்டாங்க. நபி சொல்றாங்க, யா அலி, இதை நீங்க அழிச்சிருங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பெயரை அலி ரலியல்லாஹு அன்ஹு அழிக்க விருப்பம் இல்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையாலே அழிக்கிறாங்க. சஹாபாக்கள் கொந்தளிச்சிட்டாங்க. கண்ணியமான ஹாஜிகளே, ஹாஜாக்களே, நபியுடைய பெயரையும் அழிக்க விருப்பப்படல சஹாபாக்கள். இன்னைக்கு நானும் நீங்களும் நபியுடைய சுன்னத்தான வழிமுறைகளை எவ்வளவு கொலை செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப அழிக்கப்பட்டிருச்சு. இதே சந்தர்ப்பத்துல அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில. சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர் வாராங்க. வந்த உடனே சுஹைல் இப்னு அம்ர் என்ன செய்கிறார், நபிக்கும் சஹாபாக்களுக்கு முன்னிலையிலிருந்து கன்னத்தில் அரைஞ்சு விடுறார். இப்ப எப்படி கோபம் வரும்? ஏற்கனவே உம்ராக்கு போறதுக்குரிய சந்தர்ப்பம் இல்ல, ஏற்கனவே விடுறாங்க இல்ல. அதுவும் அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றவங்க,
சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவருடைய சகோதரனாக இருந்தாலும் கூட இப்ப நபிக்கு முன்னால கன்னத்தில் அறையிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அபா ஜந்தல் இஸ்பிர், பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆவேசம் உள்ளவங்க, வேகம் உள்ளவங்க, கோபம் வரக்கூடியவங்க சொன்னாங்க, யா அபா ஜந்தல், நீங்க பொறுமையாக இருங்க. இந்த முஸ்லிம்களுடைய இரத்தங்கள், முஸ்லிம்களுடைய அந்த அவங்களுடைய உடம்புகள் நாய்களுக்கு சொந்தம் என்று சொன்னாங்க. கண்ணியமான ஹாஜிகளே, ஹாஜாக்களே, இப்ப அந்த இது முடிஞ்சதுக்கு பின்னால அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, சஹாபாக்களே நீங்க முடிய வலிங்க, முடிய வலிங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க உம்ரா செய்யல, தவாப் செய்யல, காபாவுக்கு போகல, நாங்க எப்படி முடிவளிக்கிறது? நாங்க உம்ராவுடைய கடமையை முடிக்கலையே. அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான கவலை. சஹாபாக்கள் கேட்கிறாங்கல்ல, உம்மு சலமா கிட்ட சொன்னாங்க, யா உம்மு சலமா, என்ற தோழர்கள் என் பேச்ச கேட்டு முடி வலிக்கிறாங்க இல்லையே. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், முடி வலிக்கணுமா? ஆம், வலிக்கணும். அப்ப நீங்க முதலாவது வலிங்க, அவங்க அதுக்கு போற வலிப்பாங்கன்னு சொன்னாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முடிய ஹல்க் பண்றாங்க, அதுக்கு ஒரு சஹாபாக்கள் பண்றாங்க. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து, தோழர்களே, நாங்க கஅபாவை தவாப் செய்யல, அந்த இடத்துக்கு போகல, என்றாலும் எங்கட பொறுமை, நாங்க ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டு நடந்தது, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எடுத்தது, அதனால எங்களுடைய பொறுமை அல்லாஹ் கபூல் செஞ்சு உம்ராவுடைய கூலி எங்களுக்கு தந்துட்டான்னு நன்மாராயம் சொன்னாங்க. அருமையான ஹாஜிகளே, ஹாஜாக்களே, அப்படியான உதைபியா உடன்படிக்கை நடந்த இடம் இதுதான். இதுல அந்த சஹாபாக்கள் தங்கின பொழுது அவங்க குடிக்கிறதுக்காக தண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் போகணும். அதுக்கு 2-3 பேர் சொல்லுவாங்க. ஒரு சுமைஸ் என்று சொல்லியும் அந்த கிணத்துக்கு பேர் சொல்லப்படும். அந்த கிணறு இப்ப மூடப்பட்ட நிலைமையில் இருக்குது, பாக்குறதுக்கு கஷ்டம். அதனால மிச்சமா அதிகமான இடங்கள் இன்றைக்கு மறைக்கப்பட்டு நேரத்தோட இதெல்லாம் இருக்கல, இதெல்லாம் இருக்கல. எல்லாம் கல்ல போயிட்டு பிடிப்பாங்க, எல்லாம் ஆங்காங்க எல்லாம் போவாங்க. ஏன் இத அடிச்சு வச்சிருக்கிறாங்கண்டா, எங்கட சகோதரர்கள் போயிட்டு என்ன செய்யற, அந்த கல்லுல ஒரு துண்டு கலத்தி எடுக்கிறதும், மண் எடுக்கிறதும், தொட்டு மோடுறதும், முசல்லாக்களை தேய்க்கிறதும், அப்படி ஏன் அவ்வளவு அன்பு முகப்பத்து தான். அப்படி செய்த காரணத்தினால இப்ப இன்றைக்கு இப்படி எல்லாம் கம்பிகள் அடிக்கப்பட்டிருக்கு, அதிகமான இடங்கள் மூடப்பட்டிருக்கு. அதனால இந்த இடம் தான் உதைபியா உடன்படிக்கை நடந்த இடம் என்று சொல்லி இந்த இடத்துக்கு சொல்லுவாங்க. அதனால எல்லாரும் பார்த்துட்டீங்கன்னா மாஷா அல்லாஹ்.